ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ப்ரோ, மக்கள்லாம் அப்படியே டூர் எல்லாம் போய் முடிச்சுட்டு இப்போதான் திரும்ப வேலைக்கெல்லாம் போகலான்னு ஒரு மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க வெக்கேஷன் முடிஞ்சு. ஆனால் நாங்கள் இப்போதான் டூர் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகள்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம சிபிஏ டூர் தாங்க போயிருக்காரு. அவர் ஆனால் ஊருக்கு இல்லை போயிருக்காரு. நாமெல்லாம் ஊருக்கு போறதே டூருக்கு போற மாதிரி தாங்க வரும். டூருக்கு போற மாதிரி தான். ஆமா, அப்படித்தான் இருக்கு நம்ம நிலைமை. சரி, அரசியல்வாதிகளோட நிலைமை எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்ப்போமா? பார்த்துக்கலாம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. சத்தியமூர்த்தி பவன்ல இருந்து கிளம்பின செல்வ பெருந்தகை நேரா தைலாபுரத்துக்கு போனாரு. அங்க இருந்து ராமதாஸ் அறிவாலயத்துக்கு ஒரு டிக்கெட் போடுறாரா? ராமதாஸ் டிக்கெட் போடுறாரான்னு தெரியல. ஆனா தைலாபுரம் அறிவாலய பக்கம் வந்தா நல்லா இருக்குன்னு கணக்கு போடுறாரு. உடன்பிறப்பேவா டேடி தான். ஏன்னா இந்த டேடி வந்தா அவங்களுடைய டார்கெட் 200 ஜெயிச்சிடலாம், தன்னுடைய சன்னுக்கும் எதிர்காலம் கிடைச்சிரும்னு டேடி கணக்கு போடுறாரு. ரெண்டு டேடிஸும் சேர்ந்து ஏதோ பண்ண போறாங்க. அந்த டேடி சன்னு வேணான்னு நினைக்கிறாரு. இந்த டேடி சன்னு தான் திமுக எதிர்காலம்னு நினைக்கிறாரு. தமிழ்நாட்டுடைய எதிர்காலம்னு சொல்லிட்டு இருக்காரு. நிச்சயமா இது புரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா இவங்க இப்ப பாமக 2 விதமா இருக்குங்க வருண். ஆர்பிஎம்கே, ஏபிஎம்கே. ராமதாஸ் பாமக, அன்புமணி பாமக அப்படின்னு. அன்புமணி பாமக பாஜக பக்கமே அவங்க நகர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஆர்பிஎம்கே இல்ல, திராவிட மண்ணோடு இந்த கட்சிகளோடு தான் சேரணும்ட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனாலும் ஏடிஎம்கே அங்க போய் லாக் ஆன மாதிரியே இருந்துட்டு இருக்காங்க பிஜேபி. இங்க அறிவாலய டேடி கணக்கு என்னன்னா, இங்க பாமகவுக்குன்னு ஒரு 6% உறுதியா இருக்கு ஓட்டு, தொடர்ந்து 30 வருஷமா. இப்ப இந்த பிரச்சனை அந்த ஓட்டு ஸ்பிளிட் ஆகலாம், 2 பேரும் பிரியறப்ப ஏன் நம்ம ராமதாஸ் மூலமா வரக்கூடிய வாக்குகளை பயன்படுத்திக்க கூடாது? கூட்டணி அப்படின்னு இல்ல, ஒரு சாஃப்டான அப்ரோச். ஒரு முன்ன பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவங்களுடைய பேத்தி கல்யாணத்தப்ப அப்ப இருந்த இவரு கலைஞர் மு கருணாநிதி அவரு போயிருந்தாரு. என்னுடைய பேத்தின்னு ராமதாஸ் அப்ப பேசினாரு. உடனே இவர் வருத்தப்பட்டுக்கிட்டாரு. அப்ப எனக்கு பேத்தி இல்லையா, இது என்னுடைய பேத்தி அப்படின்னாரு கலைஞர். உடனே அப்படியே ஒரு நெருக்கம் வந்துச்சு, அன்பு வந்தது. அது கூட்டணி வர அப்படின்னா டிராவலுக்கு யூஸ் ஆனது. சோ அந்த மாதிரி இந்த குடும்ப விஷயத்துல இவர் கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்றாரு அறிவாலயமும். அதனாலயும் செல்வ பெருந்தகை இங்க போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. செல்வ பெருந்தகை ஆனா இதுல ஒன்னும் அரசியல் இல்ல, அவரோட உடல் நலத்தை விசாரிக்க தான் போனேன்னு சொன்னா கூட இதெல்லாம் மக்களே நம்புற மாதிரி இல்ல. அப்படி அரசியல் இல்லைன்னு சொன்னாதானே அரசியல் இருக்குன்னு அர்த்தம். ஆமா, அதனால ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு ராமதாஸும் சரி, ஸ்டாலினும் சரி. விசிகா இருக்காங்க, பாமக வந்தா நாங்க போகமாட்டோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட தான் இருக்காரு திருமாவளவன். ஆனா அவருக்கு அன்புமணி ஹேண்டில் பண்ற விதம் பிடிக்கலையே தவிர ராமதாஸ் மேல பெரிய கோவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதான் அவரே பேட்டியில சொல்லியிருக்காரு இல்லையா, அப்பா சொல்ற பேச்சை கேட்டு நடங்க, அவர் அனுபவசாலி, விமர்சனங்கள் இருந்தாலும் அவரு முக்கியமானவர்னு அன்புமணிக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆமா, அதனால ஒரு கூட்டணி கணக்கு இந்த பக்கமும் நடந்துகிட்டு இருக்கு, அந்த பக்கமும் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வருவோம். அதுக்கிடையில தமிழ்நாட்டோட டேடின்னு சொல்றாங்க திமுக காரங்க ஸ்டாலினை. அவர் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்துறதுக்கான வேலையில இறங்கியிருக்காரு. ஜூலை 1 இருந்து இதை நான் தொடங்கி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாருங்க வருண். ஃபர்ஸ்ட் 5 பேருடைய டீம் போட்டாரு. தேர்தலில் வெற்றி பெறணும்னு அமைச்சர்களுடைய டீம், ஐவர் குழுன்னு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. மண்டல பொறுப்பாளர்கள்னு ஒரு 8 அமைச்சர்களை போட்டு கட்சி உட்கட்சி பிரச்சனையை பேசுறதுக்கு கொண்டு போனாரு. அவங்களும் பேசினாங்க, செட் ஆகல. 1-on-1 அப்படின்னு மீட்டிங் நடத்தினாரு. உடன்பிறப்பே வா, யாரும் வரல. அதனால உடன்பிறப்பே நீ போ, ஜூலை 1 இருந்து ஸ்டார்ட் பண்ணு, இப்படியாவது உறுப்பினர்கள் சேரணும் அப்படின்னு அவர் ஒரு திட்டம் போட்டிருக்காரு. இன்னைக்கு காணொலி வாயிலா மாவட்ட செயலாளர்கள், அப்புறம் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பேசுறாரு ஸ்டாலின். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு குறிப்பா பள்ளி கல்வித்துறையில இருந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. அந்த வாட்டர் பெல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல ஒரு விஷயத்த கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, மாணவர்கள் தண்ணி குடிக்கிறத உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக காலையில 11 மணிக்கு, அப்புறம் 1 மணிக்கு, அப்புறம் 3 மணிக்கு 3 தடவை பெல் அடிச்சு கண்டிப்பா ஒரு 3 நிமிஷம் டைம் கொடுத்து அவங்களை தண்ணி குடிக்க வைக்கணுங்கிறதுக்காக இந்த திட்டத்தை நாங்க. நல்ல விஷயம் வரும். ஏன்னா நீர் சத்து தான் ரொம்ப முக்கியம். குழந்தைங்க அது தண்ணி குடிக்கிற இன்ட்ரெஸ்டே வர்றதில்ல. இது ஒரு பெல் அடிச்சு இந்த மாதிரி புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க. மணி அடிச்சா சாப்பாடு, மணி அடிச்சா தண்ணி அப்படின்னு கொடுத்து ஒரு நல்ல விஷயம் தான் எல்லாரும் சொல்றாங்க. கண்டிப்பா வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் இது. அடுத்த மோடி அண்ணாமலை தாங்கிற ரேஞ்சில் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவரோட ஃபேன்ஸ் எல்லாம். என்ன அப்படின்னா, அவருக்கு தேசிய பொறுப்பு கொடுக்க போறாங்களாம். அங்கேயே மோத போறாரா? மோடியோட மோதல, மோடி மாதிரியே அவர் வளர்ந்துட்டு வராரு அப்படி இந்திய அரசியல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா,
பாஜகவோட முன்னாள் எம்பி தருண் விஜய் அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அவரோட எக்ஸ் பக்கத்துல, இங்கிலீஷ்லயும் போட்டிருக்காரு, தமிழ்லையும் போட்டிருக்காரு. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு தேசிய பொதுச் செயலாளரா பதவி வழங்கியிருக்காங்க, அதுக்கு வாழ்த்துக்கள் அண்ணாமலை அண்ணா அப்படின்னு வந்து இவருக்கே வந்து அவர் ஸ்டைல்ல வாழ்த்து சொல்ல, அதுக்கப்புறம் நிறைய பாஜக ஆட்கள்லாம் அவருக்கு வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவே அண்ணாமலைக்கு. ஆனா அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு அறிவிப்புமே வரல. இதுல எப்படி இந்த மோடி வந்து உள்ள வராரு அப்படின்னா, இந்த தேசிய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியை முன்னாடி மோடியும் வந்து இருந்திருக்காரு, அந்த அண்ணாவும் இருந்திருக்காரு, வேற அமித்ஷா இருந்திருக்காரு, ராஜ்நாத் சிங் இருந்திருக்காரு. ஸோ அப்படி ஒரு பதவி இருக்காருன்னா கண்டிப்பா அவர் வந்து பிஎம் ஆயிடுவாரு அப்படிங்கறத இப்பவே நம்புறாங்க அண்ணாமலையோட. எனக்கு லிவிங்ஸ்டன் அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது, வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி நல்லா கூறையா. இல்ல அது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இருக்கு, எல்லாமே வாய்ப்பு இருக்காமா அவருக்கு. அதனால வந்து அவருக்கு இப்பவே வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. இல்ல ட்ரம்ப் பண்ணாதான் யோசிக்கணும் இப்ப. ஆமா, இதுதான் அமித்ஷானா திரும்பியும் சொல்லியிருக்காரு, தேசிய பொறுப்புல நாங்க வந்து பயன்படுத்திக்கோன்னு. ஆனா கட்சிக்குள்ள விசாரிச்சா என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து தேசிய பொறுப்புன்னு கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு வேற ஏதோ ஒடிசாக்கோ பீகாருக்கோ ஒரு தேர்தல் பொறுப்பாளரா போட்டுட்டு தமிழ்நாடு பக்கமே அவர் வராம மாத்தி அவரை காலி பண்றதுக்கு வேலை நடக்குதுன்னு சொல்றாங்க. எப்படியாவது ஒரு வருஷம் அதிமுக கூட்டணியில போய் கரை சேரணும்ப்பா, நீ ஏதோ பிரச்சனையை இழுத்து விட்டுறாத, அதனாலதான் அவருக்கு வெளியே அனுப்பிச்சு விடுறாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. புரியுது, அவுட் ஸ்டேஷன் அனுப்பிடுவாங்கன்னு சொல்ல வரீங்க நீங்க. ரைட், ஒருவேளை அதனாலதான் அவரும் அந்த பதிவு ஒண்ணு பேசியிருப்பாரோ, என்னன்னா பெண் குழந்தைகள் நீங்க பொட்டு வைக்க மறுத்தா எப்படி சனாதன தர்மம் காக்கப்படும் அப்படின்னு ஒரு கண்டிப்பு துணியில பேசியிருக்காரு. ஸ்கூலுக்கு திருநீர் வச்சுட்டு போங்க, இது வச்சுட்டு போங்கலாம் பேசியிருக்காரு. ஒரு மாதிரி தேசிய நீரோட்டத்துல பாஜகவோட கலக்கிறதுக்காக வந்து சனாதனம் அதெல்லாம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா இது கமெண்ட்ஸ் எல்லாம் சோசியல் மீடியாக்கள் என்ன வருதுன்னா, அப்ப நீட் வந்தப்ப எப்படி எல்லா விதமான அந்த ஆபரணங்களையும் நீங்க கழட்டினீங்க, சில இடத்துல தாலி எல்லாம் எப்படி கழட்டினாங்க, அப்ப இதை போய் சொல்லுவீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸ் இந்த பதிவுக்கு கீழே நிறைய இருக்கு. நேரம் நம்ம ஆட்களும் நிறைய கமெண்ட் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இதை பத்தி அவங்க கூட கமெண்ட்ல சொன்னாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன நினைக்கிறாங்கன்னு. சரி, அப்படியே அடுத்த செய்திக்கு வந்தோம்னா, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து டெல்லி கிளம்பிட்டாங்க. ஜேபி நட்டாவின் அழைப்பின் பேர்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன எதுக்காக போறாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியல, நான் எதுக்கு போறேன்னு எனக்கு தெரியல. அந்தமான் நிக்கோபார் இதுக்கு வந்து பாஜக தலைவரை நியமிக்கிறதுக்கான ஒரு கூட்டம் இருக்கு, அதுக்குதான் என்னை கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இவங்களை தலைவரா போடுறதுக்காக இல்ல, யார போடலாம்னு ஏதோ கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களும் முன்னாள் தலைவர் இல்லையா, அதனால உங்களை வச்சு நாங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு. நட்டா கூப்பிடுறாரான்னு தெரியல, போனாதான் தெரியும். அவங்களும் ஒரு பேட்டியை கொடுத்துட்டு தான் கிளம்பி போயிருக்காங்க. இதுக்கிடையில வந்து நயினார் நாகேந்திரன் இந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுல்ல, அமித்ஷா வந்து பேட்டியில சொல்லியிருந்தாரு அதிமுகவை சேர்ந்த ஒருவர் தான் முதல்வரா இருப்பாருன்னு. அது ஏன் எடப்பாடின்னு சொல்லல அப்படிங்கிற சர்ச்சை இருந்தது. ஆமாங்க, அதிமுக சைட்ல கூட்டணி ஆட்சின்னு சொன்னதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் போல, இதை அக்செப்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வருண். எடப்பாடியார் தான் ஒரே முதல்வர்ன்றாரு இவரு, ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு. அவங்க எல்லாம் சொல்றப்ப இவர் ரொம்ப பயப்படுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா நயினார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமித்ஷா அவர் சொன்னதே நீங்க புரிஞ்சுக்கணும், எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதுல மாற்று கருத்து இல்ல அப்படின்னு அவரு பேசியிருக்காரு நயினாரு. ஆமா, அதே நேரத்துல வந்து தமிழிசை வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவை சேர்ந்த ஒருவர்னு ஏன் சொன்னார்னா அமித்ஷா, அவங்க கட்சிக்குள்ள அவங்க தானே முடிவு பண்ணணும், நம்ம எப்படி முடிவு பண்ணணும். அப்ப அதிமுகவுல ஒருத்தர்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜியை உட்கார வச்ச ஒரு கூட்டணி பேசினார் அமித்ஷா. என்ன கைய பிடிச்சு தூக்கிட்டு தூக்குங்கனே அப்படிங்கிற மாதிரி தூக்கி, இது லைட்டா தான் அவரு தான் அமித்ஷா தான் வேற எடப்பாடியை பிடிச்சிருப்பாரு, பாத்தீங்கன்னா தெரியும், லைட்டா தான் பிடிச்சிருப்பாரு. அவர் எப்ப வேணா கை நழுவி போயிடுவாருங்கிறது அவங்களுக்கு. அதாவது டிசைனா விளக்கம் கொடுக்கறதுக்கு பாஜக கிட்ட தான் பிராக்டிஸ் எடுக்கணும், விளக்கம் கொடுப்பாங்க, சொந்த கருத்துங்குவாங்க. இல்ல அதுல இன்னொருத்தர் இப்ப ஜாயின் பண்ணிருக்காரு, யாருன்னா எச் ராஜா. அவர் என்ன சொல்றாருன்னா, என்டிஏவோட முதலமைச்சர் யாரு அப்படிங்கிறத பாஜகவோட பார்லிமெண்ட் போர்டு தான் முடிவு பண்ணும் அப்படின்னு இருக்காரு. நடக்கிறது சட்டமன்ற தேர்தல், ஆனா நாடாளுமன்ற குழு தான் முடிவு பண்ணணும்னு அவர் ஒண்ணு சொல்றாரு. அதுக்கடையில என்ன சொல்றாருன்னா, அந்த பாஜகவோட நாடாளுமன்ற குழு இவர்கிட்டையும் கலந்து ஆலோசிப்பாங்க எடப்பாடி கிட்டையும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் கொண்டு போய் விட்டுறாரு. அதாவது மோடி நினைப்பாரு, எப்பா உங்களையெல்லாம் பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு, தமிழ்நாட்டுல தாமரை மலருமா மலராதா இப்படி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. ஆனா ஒரு காலத்துல மோடியா லேடியா அப்படின்னு கேட்டாங்க ஜெயலலிதா. அவங்க அந்த அளவுக்கு பாஜக சப்போர்ட்டா இருந்தாலும் முதல்ல பாஜக கூட்டணிங்க தமிழ்நாட்டுல உருவாக்குனாலும் அவங்கதான் திமுகல ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இப்ப
தொடர்ந்து என்டிஏ கூட்டணி அவங்க சொல்றதே இங்க வந்து மேலோங்கி இருக்கு. இது ஒரு வகையில எடப்பாடி அவருக்கெல்லாம் மைனஸ் தான். ஆமா, தன்னை அவர் வந்து நிரூபிக்கணும், எடப்பாடி தான் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கணும். கூட்டணிக்காக அவ்வளவு தூரம் இறங்கி வந்தவங்க. அதுக்கடுத்து என்னென்ன பாஜக எப்பயுமே வரும், அப்படியே ஒரு விஷயத்த வேணும்னே பேச வச்சுக்கிட்டே இருப்பாங்க, பழக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுல ஒரு விவாதம் உருவாகும், கடைசியா சரி போ அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆமா, இதுலதான் வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி என்ன பண்றாருன்னா இப்ப டூர் கிளம்புறாரு. அன்புமணியும் ஜூலைல கிளம்புறாரு, நானும் ஜூலைல டூர் கிளம்புறேன்னு கிளம்புறாரு. ஆமாங்க, உண்மையிலே அமித்ஷா பண்ணது நல்ல வேலை. என்னன்னா அதிமுக காரங்க பேசிக்கிறாங்க, இவரு ஜூலை பின்பகுதியில தான் போலான்ட்டு இருந்தாரு எடப்பாடி. அமித்ஷா பேசின பேச்சுக்கு முடியாது, இப்பவே மூட்டை முடிச்சு கிளம்பி நம்ம தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு வந்தா மட்டும்தான் நம்ம யாருன்னு நிரூபிக்க முடியும், எனக்கே எண்டுகாடா அப்படிங்கிற ரேஞ்சில இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. கோவை வடக்குல இருந்து அவர் தொடங்குறாரு. வர 7ஆம் தேதி, ஜூலை 7ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள்ல இருந்து இந்த சுற்றுப்பயணத்துக்கு பேர் வேற வச்சிருக்காரு எடப்பாடி. அதான் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்தாதான் தமிழ்நாட்டையே மீட்க முடியும் அப்படின்னு இறங்கியிருக்காரு. அதிமுகவே அமித்ஷா கிட்ட இருந்து மீட்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்காரு, இருந்தாலும் தமிழ்நாட்டை மீட்கிறேன்னு கிளம்பியிருக்காரு. சரி, என்ன பண்றாருன்னு பார்ப்போம். இந்த காதல் விவகாரத்துல சிறுவனை கடத்தினாரு அப்படிங்கிறதுல வந்து புரட்சி பாரதம் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர் வந்து ஒரு மாதிரி கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருந்தாரு. ஒரு பரபரப்பாவே இருந்துச்சு சில நாட்களுக்கு முன்பு. இப்ப என்னன்னா, அவர் முன்ஜாமீன் கேட்டிருந்தாரு ஏற்கனவே, அதை வந்து இப்ப தள்ளுபடி பண்ணிட்டாங்க உயர்நீதிமன்றம். இந்த வழக்குல இவருக்கு சம்பந்தம் இருக்கு, ஒரு முகாந்திரம் இருக்கு, இவரை விசாரிக்கலாம் அப்படின்னு வந்து இப்ப கோர்ட்டு சொல்லிட்டதுனால, அவர் எம்எல்ஏ வேற தலைமறைவா இருக்காராம். 4 தனிப்படை அமைச்சிருக்காங்களாம், தேடிட்டு இருக்காங்களாம் போலீஸ். இன்னைக்குள்ள அரெஸ்ட் பண்ணிடுவோம்லாம் சொல்றாங்க, பார்ப்போம். இன்னொரு பக்கம் அதே மாதிரி பரபரப்பை கூட்டின அந்த வழக்கு போதை பொருட் பயன்படுத்தினது, அதுல இப்ப நடிகர் கிருஷ்ணா இருக்காரு இல்லையா, அவரும் ஜாமீன் கேட்டிருக்காரு அப்படின்னு செய்தி வருது. கேட்டிருக்காரு. இதுக்கு இடையில வந்து பாஜக மாநில செயலாளர் வினோஜ் செல்வம் அவர் பேர்லாம் வந்து அடிபட்டுச்சு. ஏன்னா ஒரு போட்டோல அந்த கிருஷ்ணா ஸ்ரீகாந்துக்கெல்லாம் போதைப் பொருள் சப்ளை பண்ண அந்த பிரதீப்புங்கிற நபரோட இவர் இருக்க மாதிரி போட்டோலாம் வந்துச்சு. ஒரு பார்ட்டியில எடுத்த போட்டோ மாதிரி வேற வந்ததுனால, சின்ன வயசு ஃப்ரெண்டாமா, இப்ப 7 வருஷமா தொடர்பே இல்லைன்னு வினோஜ் சொல்லியிருக்காரு. ஆமா, எனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஆனா இந்த போட்டோ லீக் பண்ணது கட்சிக்குள்ள இருந்தே லீக் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க வந்து அவரும் பொறுப்பு, அவரு பேரும் அடிபட்டு இருக்கு. ஏன்னா நயினார் நாகேந்திரன் ஒரு லிஸ்டோட போய் நட்டாவெல்லாம் சந்திச்சிருந்தாரு. ஸோ அவருக்கு பொறுப்பு கிடைச்சிடக்கூடாதுன்னு ஒரு வேலை நடக்குதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க கட்சிக்குள்ள நடக்கிறது. அதனாலதான் எடப்பாடி சொல்லியிருப்பாரா, குற்ற பின்னணியில இருக்கிறவங்க யாரும் வரக்கூடாது, சேரக்கூடாது, போட்டோ எடுத்து வச்சுட்டு தேர்தல் நேரத்துல ஏதாவது போட்டா பிரச்சனை ஆயிடும்ல. சுற்றுப்பயணத்தப்போ வந்து அந்த மாதிரி ஆட்களை என் பக்கத்துல விட்டுறாதீங்கன்னு சொல்லியிருக்காராம். இவர் மட்டும்தான் தனியா போகணும், இவரே போக முடியுமா? சென்னையில அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இப்ப சென்னை ஐஐடியில ஒரு பெண் வந்து தனியா நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க இரவு நேரத்துல அந்த வளாகத்துக்குள்ள. அப்போ அந்த உணவகம், அங்கே உள்ள அந்த உணவகத்தில் உள்ள ஒப்பந்த ஊழியர் ரௌஷன் குமார்ங்கிற வட மாநிலத்தை சேர்ந்த 22 வயது நபர் கட்டையால் அந்த பெண்ணை தாக்கி முடியெல்லாம் பிடிச்சி இழுத்ததாக சொல்கிறாங்க. இழுத்துட்டு போய் பாலியல் தொல்லை கொடுக்க அந்த பெண் வந்து கத்த, அந்த அலறல் சத்தம் கேட்டு அங்கே உள்ளவங்கலாம் வந்து மாணவர்கள்லாம் வந்து அந்த ரௌஷன் குமாரை பிடிச்சி இப்போ போலீஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஐஐடியிலேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து அவங்க சத்தம் கேட்டதும் நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கக்கூடாது, இனிமேல் நடக்காதுங்கிற மாதிரி அவங்க விளக்கம்லாம் கொடுத்துருக்காங்க. பட் கல்வி நிலையத்தில் இன்னொரு பிரச்சனை இந்த மாதிரி வந்திருக்கு ஐஐடியில். இன்னொரு சோகமான செய்தி என்னன்னா, சிதம்பரம் பக்கத்தில் டி மடப்புரம் அப்படிங்கிற கிராமத்தில் அர்ஜுனன் அப்படிங்கிறவர் இருக்காரு. அவங்களுக்கு அபிதான்னு ஒரு மகள் இருக்காங்க. அவங்களுக்கு 27 வயசு வரை நிறைய மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தா அவங்க வேணாம்னு சொல்ல, ஒரு கட்டத்தில் வந்து ஏன் வேணான்னு சொல்கிற, ரொம்ப ப்ரெஷர் பண்ண, நான் வந்து வேற ஒரு ஆளை வந்து காதலிக்கிறேன், எனக்கு அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் சொன்னோன்னா, கோவத்தில் அந்த அர்ஜுனன் வந்து அவங்க பொண்ணை கட்டையால் அடித்து கழுத்தை வந்து கிட்டத்தட்ட அறுத்து வந்து கொலை பண்ணியிருக்காரு. தந்தையே மகளை வந்து கொலை பண்ண இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியையும் அந்த ஆணவ படுகொலை தான் இதுவும். ஆமா, அந்த கணக்குல தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு எப்படி ஒரு மனநிலைன்னு நமக்கு புரிஞ்சுக்கவே முடியல. அப்படி ஒரு மோசமான மனநிலையில அவர் வந்து இப்ப மகளையே வந்து இப்படி பண்ணியிருக்காரு. காதலிக்கிறது தப்பு ஒன்றும் இல்லை, பிடிக்கல அப்படின்னா அக்செப்ட் பண்ணாம போகலாம், இல்ல அமைதியா இருந்துடலாம். அப்ப வயலன்ஸை போய் காட்டுறாங்கன்னா அதிகார மனநிலை, கடுமையான தண்டனைகள் வேணுங்கிறது தான் சரியானதா இருக்கும் இல்லைங்களா?
இங்க தமிழ்நாட்டுல எல்லாருமே பல பேர் டூர் போயிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே புதுச்சேரி போனோம்னா பல பேர் ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பல பேர் புதுச்சேரிக்கு தான் டூரே போவாங்க. நக்கல் இருக்கு பாருங்க, நக்கல். ஏன் ராஜினாமா பண்றாங்க? அதாவது பாஜகவுடைய அந்த நியமன எம்எல்ஏக்கள் அவங்க பதவியை, அதாவது வெங்கடேசன், அசோக் பாபு, VP ராமலிங்கம் அவங்க சபாநாயகர் செல்வத்திட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்காங்க. எம்எல்ஏ பதவி நியமன எம்எல்ஏக்கள். எங்களுக்கு ரங்கசாமியோட நடவடிக்கை பிடிக்கலன்னு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இல்ல, பாஜகவே சொல்லியிருக்காங்க போல. அதாவது இன்னொரு பக்கம் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரான ஷாய் சரவணகுமாரும் தன்னுடைய அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஆமா, அவரும் பாஜக காரர் தான். ஆனா அவர் பேசும்போது பிரதமர் மோடி தான் எனக்கு கொடுத்தாரு இந்த பதவியை, இப்ப அவர் வந்து ராஜினாமா பண்ண சொன்னாரு, பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரங்கசாமி போய் அவுட் பண்ணிட்டீங்களே என்ன? சரி, அதான் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா அவரு புதுவையில முகாமிட்டு நிர்வாகிகிட்ட எல்லாம் ஆலோசனை செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு தகவல். அதாவது சமுதாய ரீதியாக கணக்கிட்டு வேற சிலர்லாம் நியமிக்கலாம் அப்படின்னு கலைச்சு போட்டு கேம் ஆடுறாங்க போல. இதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டிச்சேரி நியூஸ் இது. இதெல்லாம் வந்து இவ்வளவு நாள் நல்லா இருந்துச்சா வாங்க இறங்குங்கிற மாதிரி கொஞ்ச நாள் கொடுத்து பாஜக வந்து ஏதோ ஒரு கேம் விளையாடுறாங்க. வாங்க ஃப்ரெண்ட் யானையில உட்காருங்க இறங்கிக்கோமா அப்படின்னு சூரிய வம்சத்துல சொல்ற மாதிரி. சரி, அதே மாதிரி இப்ப அப்படியே பிரதமர் மோடி பத்தி பேசணும். டெல்லிக்கு போனோம்னா அவங்க வரி விதிக்காத பொருள் எது அப்படின்னா நம்ம ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுலயும் நிலத்தடி நீருக்கு வரி விதிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பயங்கரமா பரவி விவசாயிகள் மத்தியில ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து கிளம்புச்சு. இது என்னன்னா, மத்திய அந்த ஜல் சக்தி மினிஸ்ட்ரின்னு வச்சிருக்காங்கல்ல, நீர்வளத்துறை, அந்த அமைச்சகத்துல இருந்து 22 திட்டங்கள் நாங்க வந்து கொண்டு வர போறோம், மாநில அரசோட சேர்ந்து இதை நாங்க வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அதுல குறிப்பா வந்து இந்த மாதிரி நிலத்தடி நீரை நிறைய பேர் வந்து தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க, இன்னொன்று வேஸ்ட் பண்றாங்க, இதை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக நாங்க வந்து வரி விதிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வெளியாச்சு அமைச்சகத்துல இருந்து. இதை பத்தின ஒரு பிரஸ் மீட்டும் நடந்தது. அதுல வந்து ஜல் சக்தியோட அந்த துறையோட அமைச்சர் CR பாட்டீல் வந்து பேசுறாரு. அவர் ஆமா நாங்க 22 திட்டங்களுக்கான முன்னெடுப்பு எடுத்திருக்கோம், இதை மாநில அரசுகளோட பேசி வந்து நீர் சரியா வந்து போய் சேரணும் விவசாயிகளுக்கு, அதுக்கான வேலைகளை பண்ண போறோம் அப்படின்லாம் சொன்னவர் கடைசியா என்ன சொல்றாரு, அவரே தான் சொல்றாரு, CR பாட்டீலே சொல்றாரு, இந்த மாதிரி வந்து அவங்க கன்சியூமர்ஸ் வந்து எவ்வளவு நீரை வந்து பயன்படுத்துறாங்களோ அதுக்கு ஏற்றபடி நாங்க வந்து டாக்ஸ் விதிப்போம்னு அவர் சொல்லியிருக்காரு. பட் இது ஒரு பெரிய பிரச்சனையானோன்னா இப்போ பல்ட்டி அடிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு இடையில நிறைய எதிர்ப்புகளுமே வந்திருக்கு. இல்ல, எனக்கு டவுட்டு, விவசாயிகள் அத்தனை வருஷமா போராடினாங்க, அப்ப விவசாயிகள் பத்தி ஒரு இது இல்ல, சட்டங்கள் போட்டாங்க, அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா இப்ப திடீர்னு குடிக்கிற தண்ணியிலையும் நிலத்தடி கீழே இருக்கக்கூடிய தண்ணீரையும் வந்து வரி விதிக்கிறாங்கன்னா, இந்த ஆட்சியில வரினாலே வழிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதை ஒட்டி தான் அன்புமணி ராமதாஸ், இவரு டிடிவி தினகரன் பலருமே இதை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கூட்டணியில இருக்கதா தான் நமக்கு தெரியுது. அன்புமணியும் சரி டிடி அவங்களே எதிர்ப்பெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கிடையில தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டமும் நடத்தியிருக்காங்க அங்கங்க. இதுல வந்து என்னன்னா, இப்போ இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ்ல இருந்து இந்த வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு பாருங்க, விவசாயிகளோட இதுக்கு கூட இவங்க வந்து வரி போடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா இது ஃபேக் அப்படின்னு சொல்லி PIB அவங்க ஃபேக்ட் செக் ஒன்று வச்சிருக்காங்கல்ல மத்திய அரசு சார்பில், அவங்க இது ஃபேக், இப்படிலாம் கிடையாது, தவறான தகவலை பரப்பாதீங்கன்னு இப்போ மத்திய அரசு தரப்புல வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இது விவசாயமும் சரி இந்த நீர் விஷயமும் சரி எல்லாமே மாநில அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அதை பத்தி நாங்க எதுவுமே பண்ணல, இப்படி எந்த விஷயமும் நாங்க பண்ண போறது இல்லை அப்படின்னு சொன்னா கூட நமக்கு என்ன சந்தேகம் வருது, இந்த மாதிரி 2 வீலருக்கு டோல் வாங்க போறாங்கன்னு ஒரு செய்தி வருது, அதுக்கப்புறம் அவங்களே மறுக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிலத்தடி நீருக்கு டாக்ஸ்ன்னு வருது. எல்லாமே ஒரு ஆழம் பார்த்துட்டு கொஞ்சம் பின்னாடி கொண்டு வந்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்துல பிஜேபி இருக்கோ அப்படிங்கறதான் நமக்கு தோணுது. ஆழம் பார்க்கறதுலயே வரி போடுறது தானே இவங்களோட வேலை. இப்ப நிலத்தடி நீர்ல இவங்க எப்பவுமே அதான் அந்த இதுல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி 19 ரூபா சொல்லுவாங்க, ஒரு ஆழம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அதான் பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் சொன்னதுதானே இப்ப பண்றாங்க அவ்வளவுதான். அது எப்படி இவங்க சொல்லாம நியூஸ் கசியும்? அதுதானே. அதுவும் வந்து இப்ப காத்துக்குதான் இன்னும் வரி போடலன்னு நினைக்கிறேன்ல. போட்டுருவாங்க. நீங்க எவ்வளவு மூச்சு உள்ள இழுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மானிட்டர் வச்சிருப்போம், இதுக்கு இவ்வளவு 10 ரூபா 5 ரூபான்னு போட்டுருவாங்க போல. போட்டாலும் போடுவாங்க. ஆகஸ்ட் மாசத்துல இருந்து தபால் நிலையங்கள் போறவங்களுக்கு எல்லாம் ஒரு சுதந்திரம் கிடைக்க போகுது. என்ன கிடைக்குது? அங்க போனோம்னா UPI மூலமாக நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தபால் நிலையங்கள்ல டிஜிட்டல் அறிவிப்பு வந்திருக்கு. டிஜிட்டல் இந்தியால இப்பதான் UPI வருதா தபால் நிலையங்கள்ல? சரி, ஓகே. அதே மாதிரி இந்த UPI வர்த்தகம் இதெல்லாம் பத்தி பேசும்போது
ட்ரம்ப் வந்து ட்ரம்ப் டேரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு 26% வரி அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு இந்தியாவுக்கு. அதை ஜூலை 9ஆம் தேதி வரை நிறுத்தி வச்சிருக்காரு. 90 நாட்கள் நிறுத்துறேன்றாரு. அது வந்து ஜூலை 8ஆம் தேதி நைட்டோட முடியுது. ஜூலை 9ஆம் தேதி திரும்ப வந்து நான் போட போறேன்னு சொன்னாலும் சொல்லுவாரு. அதுக்கடையில் அதெல்லாம் இல்லாம பண்றதுக்காக நிறைய பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பியூஷ் கோயல் வந்து சில பேச்சுவார்த்தை, அவர் தான் வர்த்தகத்துறை அமைச்சர்னால அவர் நடத்திட்டு இருக்காரு. வர்த்தகத்துறையோட சிறப்பு செயலாளர்லாம் அமெரிக்காவுக்கு போய் அங்கே உள்ள அதிகாரிகள்லாம் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அமெரிக்கா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, சில பயிர்களுக்கு நீங்க வந்து வரிச்சலுகை கொடுக்கணும், அதே மாதிரி பாலுக்கு வந்து வரிச்சலுகை கொடுக்கணும் இங்கே அமெரிக்காவில் வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு, இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும்னு வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்களாம். இதெல்லாம் ஏற்றுப்பாங்களா? ஜூலை 9 வந்து அது தள்ளி போடுவாரா ட்ரம்ப்? இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில ட்ரம்ப் வந்து ஒரு அறிவிப்பையும் சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்த மாதங்கள்ல, அடுத்தடுத்த வாரங்கள்ல நம்ம அமெரிக்கா வந்து பெரிய வர்த்தக ஒப்பந்தங்களை போட போறாங்க, அதுவும் இந்தியாவோட அது இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஸோ ஏதோ ஒரு பெரிய டீல் வந்து அங்க இருந்து வரப்போகுதுன்னா சொல்றாங்க. சும்மாவே இருக்க மாட்டாரு ட்ரம்ப், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. கொல்கத்தால இருந்து ஒரு கொடூரமான செய்தி தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த ஆர்ஜி கருங்கிற மருத்துவ கல்லூரியில நடந்த அந்த கொடூரமான பாலியல் வன்கொடுமை, அதுக்கப்புறம் அந்த கொலை, அதை வந்து நம்ம பார்த்தோம். இப்போ என்னன்னா, அங்க கொல்கத்தால உள்ள அரசு சட்டக்கல்லூரியில ஒரு மாணவி, 24 வயது மாணவி, அவங்கள கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து கல்வி படிவம் வந்து நீங்க அவனை ஃபில் பண்ண வேண்டியது இருக்குன்னு சிலர் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல வச்சு 3 பேர் சேர்ந்து வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமையில வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதுல ஒரு நபர் வந்து என்னை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கு ஒத்துக்காதனால இது பண்ணிட்டதாகவும் இப்ப விசாரணையில வந்து தெரிய வந்திருக்கு. இதுல வந்து ஒரு ஆள் வந்து 31 வயசாம், பழைய முன்னாள் மாணவராம். அதுவும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸோட மாணவர் அணியில முக்கிய பொறுப்புல இருந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. மோனோஜித் மிஸ்ரா அப்படிங்கிற ஆளு. அந்த நபர் வந்து வெளியே போயிட்டா கூட, படிச்சுட்டு வெளியே போயிட்டா கூட, பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸை வச்சு ஃபுல்லாக அந்த காலேஜில் பல ரவுடிசம்லாம் கூட பண்ணிட்டு இருக்கதா அங்கே இப்போ வந்து சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. திரும்பியும் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அங்கே அப்படிங்கிறது, மம்தா கவர்மெண்ட்ல சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படிங்கிறது வருது. அதுவும் குறிப்பாக அவங்களோட கட்சியை சேர்ந்த ஒரு நபரே இப்படி பண்ணியிருக்காருங்கிறது பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. அதுக்கு திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் எங்களோட இப்போ வந்து நிர்வாகிலாம் கிடையாது, எங்களுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை, முன்னாடி இருந்திருக்கலாம், இப்ப கிடையாது, நாங்க கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அங்க மம்தா கவர்மெண்ட்டுக்கு தொடர்ச்சியா ஒரு பெரிய அடி தான் இது. ஏன்னா வந்து பெண்கள் பாதுகாப்புல மம்தா தான் இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு பெண் முதல்வர் அப்படிங்கும்போது, அங்கேயே வந்து டெல்லியில இப்பதான் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டைம்ல அவங்க மட்டும்தான் இருந்தப்பயே அந்த மாணவிக்கு வந்து மருத்துவக் கல்லூரியில அப்படி ஒன்று நடந்துச்சு. இப்ப இங்கேயும் நடந்திருக்குங்கிறது கடுமையான ஒரு நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க நம்ம எதிர்பார்ப்போம். எதிர்காலத்தில் நடக்காத மாதிரியான திட்டங்கள், அதை வந்து யோசிக்கணும். ஸ்கூல் டேஸ் மெமரிஸ் என்ன ஃப்ரெண்டு? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு ஹேட் பீன் வருமா இல்ல ஹேவ் பீன் வருமா? ஃபர்ஸ்ட் எனக்கு பாஸ்ட் டென்ஸ்னாவே என்னன்னு தெரியாது. 90s கிட்ஸ் நினைவுகள். டிசம்பர் பூவெல்லாம் தலையில பார்த்த கடைசி தலைமுறை நாங்க தான். டிசம்பர் பூ, கனகாம்பரம். இட்லிக்கு நம்மளை கேட்காமலேயே வடை வைக்கிற ஹோட்டல் மாதிரி தான் கடவுள் நமக்கு கொடுக்கிற பிரச்சனைகளும். நிறைய வடை கொடுக்குறாங்கன்னா. எடப்பாடி பழனிசாமி தலைமையில தமிழகத்தின் ஆட்சி அமையும். நயினார் நாகேந்திரன். உங்க ஓனரை சொல்லுங்க, நம்புறோங்கிறாங்க. கரெக்ட் தான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது வந்து டூர் கிளம்புற எடப்பாடி பழனிசாமிக்கே கொடுத்துடலாம். ஏன்னா அவரோட மைண்ட் வாய்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, எதிரில் இருக்கிற திமுகவை அவர் எப்பவுமே நம்ப மாட்டாரு, கூட்டணியில இருக்கிறவங்களும் நம்புற மாதிரி அவங்க பண்ணல, ஏதோ பண்ணிருக்காங்க. கூட இருக்கவங்களே சில பேர் அப்படிதான் நடந்துக்கிறாங்க. அவர் யாரை நம்புறதுனே தெரியலங்கிறது அவரோட ஃபீலிங். ஏன்னா RSS தலைவரோடு நிகழ்ச்சியில ஒரு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கலந்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் மாஜி அமைச்சர்கள் மதுரை முருகன் மாநாட்டுல பங்கேற்கிறாங்க. தந்தை பெரியார் உத்தரவின் பேர்ல தான் சொல்றாங்க. அதான் தந்தை பெரியாரு, பேரறிஞர் அண்ணாவெல்லாம் விமர்சிச்சாங்க அந்த மாநாட்டுல. சுத்தி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல அமித்ஷா வேற அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி தான் அப்படின்னு சொல்லாம அப்ப வேற ஏதோ பிளான் பண்றாங்களா அப்படின்னு ஒரு ஃபீல். ஆமா, ஏற்கனவே OPS ஆல பிரச்சனை, செங்கோட்டையான பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை அப்படிங்கிறதுனால அவரோட மைண்ட் வாய்ஸ் யாரை நம்புறதுனே தெரியல. தாசன்னா அயன் படத்துல சொல்ற மாதிரி தான் அவர் இருக்காரு. ஸோ அதனால அந்த விருதையே எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டு நம்ம கிளம்புவோம். நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.